அன்பான செல்லக் குழந்தைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கதையை சொல்லப் போகிறேன். இந்தக் கதை மிகவும் எளிமையானது. ஆனால் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு உண்மையை நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த உலகில் நாம் தினமும் பயன்படுத்தும் ஒரு விஷயம் இருக்கிறது. அது இல்லாமல் நாம் ஒரு நாளும் வாழ முடியாது. அது என்ன தெரியுமா? அதுதான் தண்ணீர். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன், விளையாட மிகவும் விரும்புவான். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் தண்ணீரின் மதிப்பை அறிந்திருக்கவில்லை. அவன் கைகளை கழுவும்போது குழாயை திறந்தபடியே விட்டுவிடுவான். பற்கள் துலக்கும்போது தண்ணீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். குளிக்கும்போது கூட அவன் தேவையான அளவுக்கு மேல் தண்ணீரை பயன்படுத்துவான். அவனுக்கு அது ஒரு சாதாரண விஷயம் போலவே தோன்றியது. குழந்தைகளே, நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தண்ணீர் என்பது ஒரு சாதாரண பொருள் அல்ல. அது ஒரு பொக்கிஷம். நாம் குடிக்கும் தண்ணீர், நாம் சமைக்கும் தண்ணீர், நாம் குளிக்கும் தண்ணீர், இவையெல்லாம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவை. ஆனால் அந்த சிறுவன் இதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் அந்த சிறுவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அவன் ஒரு புதிய இடத்துக்கு சென்றான். அந்த இடம் அவன் வாழ்ந்த பசுமையான கிராமம் போல இல்லை. அங்கே மரங்கள் குறைவு, நிலம் வறண்டிருந்தது, காற்று கூட உலர்ந்ததாக இருந்தது. அந்த இடத்தில் தண்ணீர் மிகவும் அரிது. அங்கே உள்ள மக்கள் ஒவ்வொரு துளி தண்ணீரையும் மிகவும் கவனமாக பயன்படுத்தினார்கள். சிலர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் கொண்டு வந்தார்கள். சிலர் ஒரு குடுவையில் தண்ணீரை சேமித்து வைத்திருந்தார்கள். ஒரு துளி கூட வீணாகாமல் பார்த்துக் கொண்டார்கள். அந்த காட்சிகளை பார்த்த அந்த சிறுவன் மெல்ல மெல்ல சிந்திக்கத் தொடங்கினான். நான் இதுவரை என்ன செய்தேன்? நான் எவ்வளவு தண்ணீரை வீணாக்கினேன்? அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. தண்ணீர் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காது. அந்த நாளிலிருந்து அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவன் தண்ணீரின் உண்மையான மதிப்பை புரிந்து கொண்டான். அவன் மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பிய பிறகு அவன் பழக்கங்கள் மாறிவிட்டன. குழாயை திறந்து விட்டுவிடவில்லை. தேவையான அளவுக்கு மட்டுமே தண்ணீர் பயன்படுத்தினான். மிச்சமான தண்ணீரை சேமிக்கத் தொடங்கினான். அவன் ஒரு சிறிய மாற்றத்தை செய்தான். ஆனால் அந்த மாற்றம் மிகவும் முக்கியமானது. குழந்தைகளே, இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது. நாம் இன்று எளிதாக கிடைக்கும் விஷயங்களை நாம் மதிக்காமல் விட்டால் ஒரு நாள் அது கிடைக்காமல் போகலாம். தண்ணீர், இயற்கை, இவையெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசுகள். நாம் என்ன செய்யலாம் தெரியுமா? தண்ணீரை வீணாக்காமல் இருக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். மற்றவர்களுக்கும் இதை சொல்லலாம். சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அந்த சிறுவன் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டான். அவன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். நாமும் அதைப் போலவே இருக்கலாம். அன்பான செல்லங்களே, இந்த கதையின் கல்வி, இயற்கை வளங்களை மதிக்க வேண்டும். தண்ணீர் ஒரு பொக்கிஷம். அதை நாம் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் இன்று முதல் தண்ணீரை சேமிக்கத் தொடங்குவீர்களா? மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திப்பேன். நன்றி குழந்தைகளே.